الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وقال تعالى فلما ألقوا قال موسى ما جئتم به سحر إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام استعينوا على قضاء حوائجكم بالكتمان فإن كل ذي نعمة محسود صدق رسوله النبي الكريم وكما قال عليه الصلاة والسلام இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஹவல்னோ நாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அவனை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம். உத்தம தூதர் சத்திய சீலர் சன்மார்க்க போதகர் சர்தார் துவால முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்தமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல கட்டங்களையும் சோதனைகளை வைத்திருக்கின்றான். அந்த சோதனைகளிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதானமான பலர் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ஜின்கள், ஷைத்தான்கள், சூனியம், கண்ணூறு இப்படியான இந்த விடயங்களிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். விகாயத் பாதுகாப்பு என்று சொல்லுவார்கள், இலாஜ் மருத்துவம் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பாதுகாப்பை இந்த தாக்கங்கள் ஜின்னுடைய தாக்கங்கள் எங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால், ஷைத்தானுடைய தொந்தரவுகள் எங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் நாம் எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ளக்கூடிய முறைகளை இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையில் காட்டி தந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கைஃப தஹ்ஃபது நஃப்ஸக மினல் ஜின் லம் தமுஸ்ஸ பிஅதா மினல் ஜின் பஅதல் யௌம். அன்புக்குரியவர்களே, இதற்கு முன்னால் சில எங்களுடைய குடும்பங்களிலே, உறவுகளிலே, சில தெரிந்த நண்பர்களிலே நாம் பார்த்திருப்போம். வந்தவர்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள், சிலர் இல்லை என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, பிரச்சனை வந்துவிட்டால் எவ்வளவு துடிக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் ஒவ்வொருத்தரும் அறிந்திருப்போம். ஏனென்று சொன்னால் அந்த விடயங்களை முழுமையாக ஈடுபட்டு கொண்டு இருப்பதனால் அதனை நான் அடித்து சொல்லுவேன். எல்லா குதுபாக்கள்லையுமே இந்த தலையங்கத்தில் தான் நான் பேசுகின்றேன். கனவுகள் சம்பந்தமாக, அன்புக்குரியவர்களே, சூனியங்கள், கண்ணூர்கள் சம்பந்தமாக இந்த ஷைத்தானுடைய தாக்கம், ஜின்களுடைய தாக்கம் எப்படி இருந்து கொண்டே இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இது எந்த அளவு பாரதூரமான விடயம், எங்கே கொண்டு போய் சேர்க்கும். நம்முடைய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் அப்படி அழித்து விடும் கண்ணூறு. ஒரு கண்ணால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், அவனுடைய பார்வை, அவன் பார்த்தால், அவன் ஒரு நல்ல விடயத்தை கண்டால் மாஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும். லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ் தந்தது, இது வருவதில்லை. அன்புக்குரியவர்களே, ஏங்குகின்றான், பார்த்த பார்வையிலே பொறாமைப்படுகின்றான், பொறாமை கண்ணால் பார்க்கின்றான்.
அந்த கண்ணுடைய பார்வையே அன்புக்குரியவர்களே அவருடைய முழு சொத்துக்களை நாசமாக்கி விடுகின்றதே, அவருடைய முழு ஆரோக்கியத்தை நாசமாக்கி விடுகின்றதே, அவருடைய முழு விடயங்களையும் பாழாக்கி விடுகின்றது. அதே போன்றுதான் அதனுடைய உச்சகட்டம்தான் அன்புக்குரியவர்களே, கெட்ட கண்ணுடைய உச்சகட்டம் அப்படியே சூனியத்திற்கு போய் சேர்ந்து விடுகின்றது. அதனுடைய தாக்கம் யுஃப்தி அலல் மௌத், ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கின்றது. மௌத் வரை கொண்டு போய் சேர்க்கும் பயங்கரமான நோய்கள். இந்த எத்தனையோ வாலிபர்கள் அன்புக்குரியவர்களே 40 வயதும் இல்லை, 30 வயதும் இல்லை, விளப்பம் இல்லை, அன்புக்குரியவர்களே கோமாவில இருக்கின்றார்கள், பயங்கரமான நோய்களை பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். திடீரென்று எழும்புகின்றார்கள், திடீரென்று நோயிலே விழுந்து விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களை இந்த விடயங்களை எல்லாம் நாம் ஏராளமாக தாராளமாக பார்த்திருக்கின்றோம். எனவே நான் இது சம்பந்தமாக பல தலையங்கங்களிலே பேசுவதுண்டு. எனவே நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாதுகாப்பு முறையை பிஇذ்னி கய்யூமிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானத்தை பூமியை படைச்ச அல்லாஹ் அவனுடைய உத்தரவு பிரகாரம் அவன் தரக்கூடிய பாதுகாப்பு, அவனுடைய குர்ஆனுடைய அவனுடைய கலாமுடைய பாதுகாப்பைத்தான் நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்னால் ஹதீஸை நாம் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களை இந்த கண்ணூர் பயங்கரமானது. எங்கள்கிட்ட ஒன்று இருந்தால் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு வாகனம் வாங்குறதுக்கு சல்லி இருக்குது, நல்ல வீடு கட்டுறதுக்கு சல்லி இருக்குது. இப்போ கஷ்டம்தான். ஒரு KDH வேணுண்டு தவறாக நினச்சிக்கொள்ள வானம் இருக்கக்கூடியவங்க, நான் ஓப்பனாக பேசுகிறது உண்டு, வாங்குறதுக்கு வசதி இருக்குது, வாங்கினா தான் இல்லாதவனே காட்டிக்க பார்க்குறான். இப்படி தானே சொல்கிறோம், இல்லாதவனே காட்ட பார்க்கறது. இருக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு வாங்குறது கூடும். ஆனால் என்ன ஹதீஸில் செல்லப்பட்டு இருக்குது, நல்ல ஒரு எங்கட ஸ்டேட்டஸை காட்டுறது, சுருக்கமாக சொல்றதாக இருந்தா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறத காட்ட சொல்லி இஸ்லாம் சொல்லுதா? இல்லை, மறைச்சிக்கொள்ள சொல்லி சொல்லுது இஸ்லாம். இஸ்தஈனு அலா கதாஇ ஹவாயிஜிக்கும் பில் கித்மான் ஃபஇன்ன குல்ல ذي நிஅமத் மக்சூத். பொறாமை அன்புக்குரியவர்களே, இந்த பொறாமை கண்ணு தாக்கிட்டண்டா அதால் வரக்கூடிய விளைவுகள் இருக்குதே. இன்று எத்தனையோ வசதி படைத்தவர்கள், ஆடம்பரமாக வாழ முடியுமானவர்கள், இஸ்லாம் சொல்லுகின்றது நீ சாதா சீதாவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ. இய்யாக வத்தனஉம் ஃபஇன்ன இபாதல்லாஹி லைஸு பில் முத்தனஇமின். சுகண்டியான லக்ஸரி ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றத தவிர்த்துக்கோங்கோ. நபிமார்கள் இருந்து, சுஹதாக்கள் இருந்து, சாலிஹான நல்லடியார்கள், அல்லாஹ்க்கு விருப்பமானவர்கள் யாரும் இதை சாய்ஸ் பண்ண இருந்துச்சு, ஆனால் சாய்ஸ் பண்ணல. கொஞ்சம் மறைச்சிக்கோங்க, அளவா போங்க, ஓவரா போவான்னு சொல்றதானே. அன்புக்குரியவர்களே, நான் வேணும் இல்லை, எல்லாரும் அப்படி செய்கிறது இல்லை, காட்டணுன்ற நோக்கம் இல்லை. இருக்குது, நாங்கள் வாங்கியிருக்கிறோம், இருக்குது, நாங்கள் கட்டுறோம், இருக்குது, நாங்கள் போகிறோம் வாரோம், இருக்குது, நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுது நீங்கள் மறைச்சிக்கோங்க. ஒவ்வொரு நிஅமத்துகளுக்கு பின்னாலேயும் பொறாமை இருக்குது. அந்த பொறாமையுடைய தாக்கம் உங்களை தாக்கிச்சுண்டா அதிலிருந்து வெளிவாரது கஷ்டம். உங்களுக்கு நிஅமத்துகளை பயன்படுத்தலாம், அதுக்குரிய ருக்கையாக்களை மருத்துவங்களை செஞ்சு கொண்டு அதுக்குரிய ஓதல்களை கண்ணூறு தாக்கம் உங்களுக்கு வராமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பை செஞ்சு கொண்டு இருங்க, பிரச்சனை இல்லை. அதுக்குரிய பாதுகாப்பு கண்ணூருடைய தாக்கம் எப்படி வரும், அதனுடைய அடையாளங்கள் என்னென்ன அடையாளங்கள் வெளிப்படும், அந்த கண்ணூறு வராமல் இருக்க நாங்கள் என்ன செய்யணும், வந்தால் நாங்கள் என்ன செய்யணும், தனி ஹுத்பா செஞ்சிருக்கிறேன் அன்புக்குரியவர்களை. கடந்த பானதுரையில் அன்புக்குரியவர்களை யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ஆனால் இன்றைய தலையங்கம் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, அதுதான் என்னுடைய தலையங்கமாக இருக்குது. எனவே அந்த சுருக்கமான நேரத்தில் தலையங்கத்துக்குள்ளார நான் அன்புக்குரியவர்களை தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் என்பதனால தலையங்கத்துக்குள்ளால போகிறேன். அன்புக்குரியவர்களே, ஜின் ஷைத்தான்கள் இவைகளுடைய தொந்தரவு எங்களுக்கு வருமா? ஜின்னுடைய தொந்தரவு, ஷைத்தான்களுடைய நோவினை, அதனுடைய ஊசலாட்டங்கள் இது எங்களுக்கு ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஏற்படும். நிச்சயமாக அது ஏற்படும். எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களோட வீட்டில் இருக்கக்கூடியவர்களையும் இதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆரம்பமாக அன்புக்குரியவர்களே, அந்த விடயங்களை நாம் ஞாபகத்துக்கு எடுப்பதற்கு முன்னால், இந்த பாதுகாப்பை எடுப்பதற்கு முன்னால் அன்புடன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லிக்கொள்ளும். கல்பால
உள்ளத்தால ஸலவாத் சொல்லிக்கோங்க. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா முஹம்மத் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஷைத்தான் பிடிக்காது, ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்படாது, ஜின்னுடைய தாக்கம் எங்களுக்கு ஏற்படாது என்று யாருக்கும் இருக்க முடியாது. குல்லுனா நதஅர்ரது லிஇதாஇ ஸஹரா. சூனியம் ஏலும்டா, சூனியம் செஞ்சு காட்டுங்களே பாப்போம். ஏலும்டா, உங்களுக்கு செய்யல வாப்பா யாரும், நாங்கள் சொல்கிறோம். செஞ்சாங்கண்டா அவ்வளோதான். செஞ்சு காட்டுறன்ற வாதாட்டம் அல்ல, செஞ்சால் தாக்கம் ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் தெளிவாக ஆதாரத்தோட, தெளிவான சஹீஹான ஹதீஸுடைய ஆதாரத்தோடு தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பேசுகிறோம். நிச்சயமாக சூனியத்துடைய தாக்கங்கள், ஷைத்தான் ஜின்களுடைய தாக்கங்கள் எங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவியால் அல்லாஹ் எங்களுக்கு வழியை காட்டி தந்திருக்கிறான். அப்படி ஏற்பட்டாலும் அதிலிருந்து நாங்கள் வெளியே வாரது அப்படி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பாதுகாப்பு என்ன முறையில் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கணும். அன்புக்குரிய அப்படியான விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தில் கரீன் என்று சொல்லி கொண்டு இருக்கு. கரீன் ஆரம்பத்தில் முதலாவது நாங்கள் விளங்கிக்கிறோம். கரீன், இந்த கரீன் என்று சொன்னால் என்ன? இந்த கரீன் மினல் ஜின் வ காஃபிர் மின ஷைத்தான், ஷைத்தான்கள் இருந்து ஜின்கள் இருந்து இந்த கரீன் இருக்குது. அது மனிதர்களோட இருக்கிறது, எல்லா ஆதமுடைய மகன்களோடும் இருக்குது. ஹத்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த கரீன் இருக்கிறார். யுவஸ்விசு லக வ யுஸய்யினு லக வ யுரீது அன் யுஅதீக ஹத்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்வசா உண்டு பண்ணுறது, சில விஷயங்களை அலங்கரித்து காட்டி சில பாவங்களின் பக்கம் அப்படியே தொலைத்து விடுகின்றது. அன்புக்குரியவர்களே, சில நோவினைகளை ஏற்படுத்துறது, இது ரசூலுல்லாஹ் வரைக்கும் இருக்கும். கான மஅஹு கரீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையும் கரீன் இருந்தது. ஷைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எங்கள்கிட்ட ஷைத்தான்ட வேலையை செய்கிறான். ஷைத்தானியத் மலக்கானியத் நாங்கள் சொல்கிறோமே. அன்புக்குரியவர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியை பற்றி சொன்னாங்க, அவு ஜாக ஷைத்தானுக்கி அவு ஜாக ஷைத்தானுக்கி அவு ஹவர ஷைத்தானுக். உங்களோட ஷைத்தான் வந்துட்டான். எப்படி? உங்களோட ஷைத்தான் வந்துட்டான். இப்போ ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அவ மஇ ஷைத்தான், என்னோட ஷைத்தான் இருக்கிறானா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் அஹதின் இல்லா வ மஅஹு கரீன். ஒவ்வொருத்தரோடையும் இந்த கரீன் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் மினல் ஜின் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி இடத்துல சொல்கிறாங்க மினஷ் ஷயாத்தீன். இப்போ ஆயிஷா நாயகி கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அப்போ அன்த யா ரசூலுல்லாஹ், அப்போ உங்கள்கிட்ட யா ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்டையும் ஷைத்தான் இருக்கிறதா? கரீன் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தா அனா, என்னட்டையும் இருக்கிறது தான். ஆனால் அன்புக்குரியவர்களே, இல்லா அன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல ஆனி அலைஹி ஃபஅஸ்லம ஆனனி அலைஹி ஃபஅஸ்லம். ஏண்ட ஷைத்தான்ட விஷயத்தில் எனக்கு அல்லாஹ் உதவி செஞ்சிட்டான், பாதுகாப்பை தந்துட்டான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவன் முஸ்லீம் ஆகிட்டான் என்று அர்த்தம் அல்ல. அவனுடைய தீங்கில் இருந்தே ஃபஅஸ்லம மின் ஈதாஇஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுக்கு தாக்கியலாது. அவனுடைய நோயினிலிருந்து அவனுடைய தீண்டுதலிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஆதமுடைய மகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா இப்னு ஆதம் லஹா தஸல்லுத் அலா ஈதாஇ அலா இப்னு ஆதம். ஆதமுடைய மகன் எல்லாருக்கும் இந்த ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகாரம் இருக்குது. ஆதிக்கம் அதிகாரம் இருக்குது. எனவே அதில் வெளிப்பாடு அன்புக்குரியவர்களுடைய தாக்கம் அது ஒன்றோ அது ஆதிக்கம் ஆவேசத்தோட தொடர்புடையதாக இருக்கும், எண்ணங்களோட தொடர்புடையதாக இருக்கும், கனவுகளோட தொடர்புடையதாக இருக்கும். பில் ஹவாஜிசி வல் அஃப்காரி வல் கவாபீஸ். அடுத்தது உடல் ரீதியான தீங்குகளையும் விளைவிக்கும். ஈதா மாதில் இன்சான், இதனுடைய தாக்கத்துடைய வெளிப்பாடு. எனவே அன்புக்குரியவர்களே, நான் என்ன சொல்ல வாரேன்டா, சில மக்கள் அவர்களுடைய ஈமான் கில்லத்தில் ஈமான்,
ஈமான் ஆக அடித்தளத்தில், ஈமான் என்ற அல்லாஹுடைய அந்த ஈமான் என்றது கிடையாது. வதுஃபில் யகீன் ஃபில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த யகீன் அது பலஹீனம். அல்லாஹ்ட மேல நம்பிக்கை யகீன் கிடையாது. எதை எடுத்துக்கொண்டாலும் நம்பிக்கைகள் எங்கெங்கேயோ தான் போறது. அன்புக்குரியவர்களே, வலி ஷித்தத்தி மா நஸல பிஹி மின் பலா, வரக்கூடிய சோதனைகள் ஏற்பட்டுட்டா, பிரச்சனைகள் சோதனைகள் வந்துட்டா, யல்ஜஉ இல தஜ்ஜாலி, கذاب என்று சொல்லுவேன் பொதுவாகவே பப்ளிக்காக. அன்புக்குரியவர்களே, பொய்யர்கள் இடத்துல, தஜ்ஜால்கள் இடத்துல, நான் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் யாரு தெரியுமா? சூனியக்காரர்கள். ஆனா இவங்க போறது பிரச்சனை வந்தா வைத்தியம் செய்யறதுக்கு போத ட்ரீட்மெண்ட். அன்புக்குரியவர்களே, ட்ரீட்மெண்ட் அல்ல, சூனியம் செய்யறது. அல் மிஷஅவ்விதீன் வல் கஹனா, பூசாரிகள் இடத்துல, வல் காஃபிர்கள் இடத்துல, காஃபிர்கள் இடத்துல, பூசாரிகள் இடத்துல, சூனியக்காரர்கள் இடத்துல போய்த்து வார பிரச்சனைக்கு, வந்த பிரச்சனைக்கு, வந்த சோதனைக்கு ஈமான் பலகீனம், யகீன் இல்லை, அல்லாஹ் பக்கம் முன்னோக்குறது இல்லை, போறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாதுகாப்பு, இந்த அவனுடைய பாதுகாப்பு, அவனிடத்திலிருந்து நாங்கள் உண்மையான அந்த பாதுகாப்பை நாங்கள் எடுக்கணும். மின் அவ்ஹாமித் தஜ்ஜாலீன், இந்த தஜ்ஜால்கள் இருக்கின்றார்களே இவர்களுடைய இந்த மாயையிலிருந்து, அல்லதீன யக்தாதுன மின் அம்வாலின் நாஸி அலா ஹிசாபி அவ்ஹாமிஹிம், அவங்களோட பிரச்சனையோட தரத்துக்கு ஏற்ற, அவங்களுடைய கற்பனையிட, அவங்களுடைய அந்த மாயத்துடைய அளவுக்கேற்ப அவர்களை வச்சு சல்லி சம்பாதிச்சு கொள்றாங்க. அலா ஹிசாபி அவ்ஹாமிஹிம், அது எந்த அளவுக்கு பவராக இருக்குதோ அந்த அளவுக்கு அவர்கள் அந்த வியாபாரத்தை செய்து கொள்கின்றார்கள். எனவே வஸயகூனு ஹிஸ்னன் லக மினஸ் ஸஹரா, சூனியக்காரர்களிடத்திலிருந்து பாதுகாப்பு. அன்புக்குரியவர்களே, ஷைத்தான்களிடத்திலிருந்து, ஜின்களிலிருந்து பாதுகாப்பு வேணுமா? அது என்ன நடக்கும் என்றா, ஆண்களை பெண்களை மட்டுமல்ல, உடல் உறவு ரீதியான எல்லா விடயங்களையும் அன்புக்குரியவர்களே பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. இப்படியான இந்த பிரச்சனைகள், இப்படியான இந்த தாக்கங்கள் இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். சொல்லுவாங்க ஷைத்தான் பிசாசிகள், பிசாசி ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். ஷைத்தான்களுடைய இந்த தாக்கங்கள் இருந்து வதஹ்ஃபது நஃப்ஸக், நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஜாஅ ஃபி முஸ்னதில் இமாம் அஹ்மத் ஃபி ஹதீஸின் ஸஹீஹ், ஸஹீஹான ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சையதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கிஸ்ஸத்தின் அஜீபா, ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு நாளுடைய தினம், ذات ليلة, ஒரு நாள் தினம், இன் ஹவரத் அலைஹி ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய ஒரு பட்டாளம் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹவரத் ஷயாத்தீன் மின் குல்லி ஹத்பின் வ ஸௌபின், எல்லா பாகத்திலிருந்தும் இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான்களுடைய பட்டாளம் அப்படியே வருது. என்னத்துக்கு வராங்கண்டா, இந்த ஷைத்தானுடைய பட்டாளமே வருதுண்டா, துரீது அன் துஅதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்காக வேண்டி, தாக்குறதுக்காக வேண்டி, ஏதோ ஒரு அடிப்படையில். வஃபி ரிவாயா அன்ன ஷயாத்தீன தஹவரத் தில்க லைல அலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்தன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரிவாயத்தில் வரக்கூடிய செய்தியை சொல்றாங்க. கமா யகுராவி தஹவரத் தில்க லைல அலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் அவ்தியா வஷ்ஆப், பல பகுதிகளில் இருந்தே, பல பள்ளத்தாக்கள் இருந்து இப்படியே வந்தாங்க. ஷைத்தான்கள் இருந்தாங்க, அவர்களோடு சில ஷைத்தான்கள் இருந்தாங்க. ஷைத்தான்கள் இருந்தால் அவர்களுடைய கையிலே அன்புக்குரியவர்களை ஷைத்தானுன் பியதிஹி ஷுஅலா, நெருப்பு சுடர்கள் இருந்துச்சு, பந்தங்கள் என்று சொல்லுவோம் அன்புக்குரியவர்களே. வமஅஹு நாருன் யுரீது ஐயஹரிக பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பந்தத்தால அந்த பல பாகத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட நெருங்கி அந்த நெருப்பை மூட்டி கொண்டு வந்து அந்த நெருப்பை அப்படியே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிஹா வஜ்ஹ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நெருப்பால் பற்ற வைக்க முயற்சி செஞ்ச நேரத்தில் யார் வந்தது? உனாஃபி ஹாதிஹில் லஹ்லா ஹபத ஜிப்ராயில் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அஃதலுஸ் ஸலா வ அத்தம்முத் தஸ்லீம். அன்புக்குரியவர்களே, அன்புநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அஃதலுஸ் ஸலா வ அத்தம்முத் தஸ்லீம் அவங்க வராங்க. உடனே நஸல மினஸ் ஸமா, வானத்திலிருந்து இறங்குறாங்க. ஃபகால யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஹம்மத் குல் கஅன்னஹு ஜாலின்கா, பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, நேரான வழியை காட்டுறதுக்கு வந்து ஹிதாயா மின் கிபலில்லாஹி அஸ்ஸ வஜல், அந்த இடத்துல என்ன செய்யணுமோ, என்ன பாதுகாப்பை நாங்கள் செய்யணுமோ அதை காட்டி தாரத்துக்கு வந்துட்டாங்க ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மத் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகூலு கால ஜிப்ராயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குல் நீங்கள் சொல்லுங்க, ஹாதா இப்போ நான் சொல்லித்தாரேன், அதை நீங்கள் சொல்லுங்க. அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில், அந்த லஹ்லால, அந்த வினாடியில் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, ஹாதா ஹுவ துவா, இந்த துவாவை சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை ஓதுங்க என்பதாக. எனவே எங்களுக்கு தெரியும், இப்போ இந்த சம்பவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில், அந்த இரவுடைய நேரத்தில் ஷைத்தான்கள் அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தில் நெருப்பால் பற்ற வைக்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அது ஜிப்ரீல் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன வந்து சொல்லி கொடுக்குறாங்கண்டா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக வதரஅ வபரஅ ومن شر ما ينزل من السماء ومن شر ما يعرج فيها ومن شر فتن الليل والنهار ومن شر كل طارق إلا طارقا யுத்ரக் இல்லா தாரிகன் யத்ருக் பிஹைரின் யா ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. உது பி கலிமா, இந்த கலிமா அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத் மின் ஷர்ரி மா ஹலக வ தரஅ வ பரஅ வ மின் ஷர்ரி மா யன்ஸிலு மினஸ் ஸமா வ மின் ஷர்ரி மா யஅருஜு ஃபீஹா வ மின் ஷர்ரி ஃபித்னில் லைலி வன் நஹார் வ மின் ஷர்ரி குல்லி தாரிகின் இல்லா தாரிகன் யத்ருக் பிஹைரின் யா ரஹ்மான். அன்புக்குரியவர்களே, உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, இது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இதை வந்து காலையில் மாலையில் நாங்கள் துவாக்கள் ஓதுறோம், அதுக்கார்கள் ஓதுறோமே, அதுக்காரு ஸபாஹ் வல் மஸா, அதோடு சேர்த்து எங்களுக்கு ஓதி இந்த பாதுகாப்பை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு கொள்ளையிலும். ஃபீ குல்லி வக்தின் ஃபீ குல்லி ஹீனின், எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா நேரத்திலையும் காலையில் மாலையில் நாங்கள் இந்த ஓதி இதனுடைய பாதுகாப்பு, இந்த துஆ இருக்குது, இந்த கலிமாக்கு இருக்குது, மிகப்பெரிய அசர் இருக்குது, மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. هذا الدعاء له اثر عظيم جدا, மிகப்பெரிய அசர் இருக்கு. அந்த ராவி சொல்லி காட்டுறாங்க தொடராக அந்த ஹதீஸில், அன்புக்குரியவர்களே, அந்த 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 துஆவை ஓதின உடனே ஃபதுஃபியத் நாருஹும் நாரு ஷயாத்தீன், அந்த ஷைத்தான்கள் வச்சு கொண்டிருந்த அந்த நெருப்பு அப்படியே அணைஞ்சு விட்டது. குல்லிஹா பிஸபபி ஹாதா துஆ, அந்த துஆவின் காரணமாக பிஅம்ரி கய்யூமிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வ ஹுவ அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவல் பிரகாரம் இந்த வானத்தை பூமியை படைச்ச அல்லாஹ், அவனுடைய ஏவல், அவன் கொடுத்த துஆ, அந்த துஆவின் மூலமாக அணைத்துக் கொண்டார். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் நாம் பாதுகாப்பை எடுக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. நம்முடைய ஷைத்தான்களிலிருந்து, ஜின்களிலிருந்து எங்களுக்குரிய பாதுகாப்பை எடுக்க வேண்டும். இதுதான் வழி, இதுக்கு மாற்றமான ஒரு வழி கிடையாது. هذا هو العلاج السهل ليسي لا تجعلوا للسحرة سلطانا عليكم, சூனியக்காரர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேணாம், எங்களுக்கு அடக்கி ஆள்றதுக்குரிய சந்தர்ப்பத்தை சூனியக்காரருக்கு கொடுக்க வேணாம். சூனியக்காரன் நிறைஞ்சி மலிஞ்சி அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, நோயத்தான் உண்டு பண்ண தெரியும், மருத்துவங்கள் தெரியாது. அன்புக்குரியவர்கள், லா தஜ்அலு தஜ்ஜாலின் யக்தாதுன மின் அம்வாலிக்கும், அந்த தஜ்ஜால்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது. பல பிரச்சனைகள் இன்றைய சமூகத்தில், இந்த நாட்டில், உலகத்தில் எத்தனையோ நடக்கின்றது. சல்லி பறிக்கிறது, பெண்களை வீணாக்கிறது, சீரழிக்கிறது. அன்புக்குரியவர்களை, எங்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாத்தையும் பாழாக்கிறது நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? ருக்கையா செய்ய வேண்டும், குர்ஆனுடைய மருத்துவம் செய்ய வேண்டும். தஜ்ஜால்களுடைய, சூனியக்காரர்களுடைய 12 அடையாளங்கள் தனி ஹுதுபாவாக செய்திருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 12 அடையாளங்கள். அந்த பாபை நாங்கள் மூடிடுவோம். காஃபிர்களிடத்தில் போகிறது, சூனியக்காரர்களிடத்தில் போகிறது, வைத்தியம் என்ற பெயரிலே மனிதர்களை பைத்தியமாக்கக்கூடிய கூட்டம். அன்புக்குரியவர்களே, விகாயத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பை செய்ய வேண்டும்.
12 அடையாளங்கள் சூனியக்காரர்களுடைய, 7 பாதுகாப்பு, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல், ஹசது பொறாமைகள் சூனியங்கள் தாக்காமல், ஜின் ஷைத்தான்களுடைய தீண்டுதல்கள் ஏற்படாமல் பாதுகாப்பு. அதே போன்று 7 கனவுகள். ஒரு மனிதனுடைய கனவு இருக்குதே, நாங்கள் நினச்சி கொண்டிருக்கிற கனவு கண்டா அப்படியே அந்த கனவு அது அப்படியே எலும்பினோடனே முடிஞ்சு அப்படி நினச்சி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கனவுல நிறைய பஷாரத்தை எங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறார். லம் யப்கா மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷராத். அந்த காலத்தில் நபிமார்களுக்கு வஹி வந்த மாதிரி இந்த காலத்தில் கனவு தான் எங்களுக்கு பஷாரத்துகளை கனவின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். எனவே அந்த கனவுல 7 கனவுகள் எங்களுக்கு சூனியம் செய்ததை காட்டும், மருத்துவம் செய்ய வேண்டும். உதாரணமாக ஒருத்தர் ஸ்லீப்பரை போட பார்க்குறாரு, அவரால் போட்டுக்கொள்ளேலா, போட பார்க்குறாரு, அவரோட ஸ்லீப்பர் தான், அவரே ட்ரை பண்ணுறாரு, போட பார்க்குறாரு, போட்டுக்கொள்ளேலா. இது சூனியம் செய்ததை காட்டக்கூடிய கனவு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் அன்புக்குரியவர்களே. ஒருத்தர் எக்ஸாம் ஹாலில் நல்லா தெரியும், தாளும் இருக்குது, எல்லாம் இருக்குது, எழுதுறதுக்குரிய எல்லாமே எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறாங்க. இவர் தூக்கத்தில், நேரடியாக அல்ல தூக்கத்தில், இது கனவுல, தூக்கத்தில் இவர் எழுத பார்க்குறாரு, இவருக்கு எழுதி கொள்ளேலாது, விடையும் தெரியுமானா எழுதலாம். அமல் செய்கிறதுக்கு ஆசை, ஆர்வம், தொலை பார்க்குறாரு, இபாதத் செய்ய பார்க்குறாரு, அவரால் ஒன்றுமே செய்யலாம். அடையாளங்கள் இருக்குது, 9 அடையாளங்கள் சூனியத்தை காட்டும். ஒரு அடையாளம் சொல்றேன் அன்புக்குரியவர்களே, பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள்ல அடையாளங்கள். இவருக்கு பாத்ரூம்ல ஈக்கிறண்டா, டாய்லெட்ல ஈக்கிறண்டு சொன்னா சரியான ரிலாக்ஸ், கூடுதலான நேரம் பாத்ரூம், வித்தியாசமான வயிற்றுப்போக்கு. இன்னும் ஒரு அடையாளம், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், தாய் தகப்பன் கூடிய நெருங்கி இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறாங்களே, அவங்கள கண்டாலே எரிச்சல், அவங்களோட எரிஞ்சு புழுகிறது, சண்டை பிடிக்கிறது, உடனே சண்டை பிடிச்சிட்டு கத்திட்டு பாஞ்சிட்டு உடனே வத்தந்தம் கவலை வரும். அது போற நான் இப்படி பேசிட்டேனே கவலைப்பட்டு, சூனியத்துடைய தாக்கம். குர்ஆன் ஓதலாமைக்கும், பாங்கு சொல்லலாமைக்கும், ருக்கையாக்கள் செய்யலாமைக்கும், செல்ஃப் ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொள்ளலாமைக்கும். அன்புக்குரியவர்களே, நேரம் சுருக்கமானது. இது சம்பந்தமான ஒவ்வொரு சூனியம் செய்து வீட்டில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் கூட தனித்தனியாக குதுபாக்கள்ல செய்திருக்கிறேன். இந்த இடங்களில் தான் சூனியம் செஞ்சு வைத்திருப்பார்கள். எதை எடுத்து சூனியத்தை செய்வார்கள்? துருப்புக்களை எடுத்து சூனியத்தை செய்யக்கூடிய விடயங்கள், இப்படியான விடயங்கள். அன்புக்குரியவர்களே, கனவு 5 தாத்தீல், அஸ்வல், சுஃப்லி, அஸ்வத், இப்படியெல்லாம் சூனியத்துடைய வகைகள் இருக்குது. அஸ்வத் ரொம்ப பயங்கரமானது, ஆக டேஞ்சரான சூனியம் தான் அக்தர் அன்வா அஸ்ஸஹர்னு சொல்வார். அக்தர் அது அத்தஃப்ரீக் பைன ஸௌஜ் வ ஸௌஜா, கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட், நானும் செய்திருக்கிறேன் அன்புக்குரியவர்களே. 10 வருடம் 15 வருடம் எந்த குறையும் இல்லை, 15 வருஷம் பேசுறது, 16 வயதிலிருந்து பேசுகிற 30 வயதாவியும் 28 வயதாவியும் திருமணம் நடக்காது. இது ஆணுக்கும் நடக்கும், பெண்ணுக்கும் நடக்கும். தஃப்ரீக் செய்யப்பட்டிருக்கு, சிஹ்ரு தஃப்ரீக் பைன ஸௌஜ் வ ஸௌஜா. கணவன் மனைவி புள்ள பிறந்து 4 புள்ள இருக்குது, 5 புள்ள இருக்குது, 40 வயதை தாண்டியாச்சு. மாப்பிள்ளை சொல்றா, நீ வாழ எனக்கு, உன்னோட வாழையிலாது. 2 சைடுக்கு அன்புக்குரியவர்களே, ஒன்று மன இச்சை பிரச்சனை, சோதனைகள், அதாவது ஷைத்தானுடைய அந்த பாவத்துடைய தூண்டுகள், இப்படியான விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஒன்று சூனியத்துடைய தாக்கம் இருக்குது, கண்ணூருடைய தாக்கங்கள், அடையாளங்கள், இப்படி நிறைய இருக்குது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பேருக்கு இருக்கக்கூடிய சேனலில் நீங்கள் தொடர்வீங்கண்டா, நிர்வாகத்தின் மூலம் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளேன். இன்ஷா அல்லாஹ் தனித்தனி தலைப்பில் அழகாக குத்துபாவையும் தான் ஜும்மாவுடைய குத்துபாவிலையும் போட்டு இருக்கிறேன். அதே போல் தனி கிளிப்புகளும் போடப்பட்டிருக்குது, அதை உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். வல்லல்லாஹ் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான ஹக்கான முறையில் அவனை வணங்கின கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் சேர்த்தருள்வானாக. ஷைத்தான்களுடைய முழுமையான ஷைத்தான்களுடைய தீண்டுகளை முழுமையாக பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் கிருஃபைல ரப்பே ரஹ்மானே, சூனியக்காரர்கள், சூனியத்துடைய சூழ்ச்சிகள், தாக்கங்கள், இவைகளை விட்டு முழுமையான பாதுகாப்பு எங்கள் எல்லாருக்கும் தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருஃபைல ரப்பே ரஹ்மானே, அளவற்றார் நிகரற்ற அன்புடைய பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கள் எல்லாரையும் கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே, இந்த மஜ்மாவை கபூல் செஞ்சு ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் எல்லாரோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை ஹலாலான ஜாயிஸான தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியும் தந்து ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தரும் உண்மையான மூமின்களாக ஆக்கிறியா அல்லாஹ். உண்மையில் அளவு கடந்த யக்கீன தக்வாவை தவக்குல எங்கள் எல்லாருக்கும் தந்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ் மூத்துக்கு பின்னால் வாழ்க்கை மூத்துக்கு பின்னால் தயாரிப்பு செஞ்ச கூட்டத்தை எங்கள் சேர்த்திரியா அல்லாஹ். எங்கள் உற்றார் உறவிகள் பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிற கபரை விசாலமானதாக வெளிச்சமான சுவர்க்கத்துடைய பூஞ்சோரையாக ஆக்கிறியா அல்லாஹ். நரக படுகொலியை
விட்டு எங்கள் எல்லாரையும் பாதுகாத்துள்ள ரஹ்மானே. யாழ் இந்த நேரத்தில் கேட்க மறந்தல் கேட்டதாக கபுஷிங்க ரஹ்மானே. எங்களோட ஒவ்வொருத்தர் உள்ளத்தில் மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்தை நிறைவேற்றி அல்லா. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை தந்திரியா. எங்களோட குழந்தை குட்டிகளை சாலிஹானவர்களாக ஆக்கிறியா. எங்களோட தாய் தகப்பன பாவங்களை மன்னிச்சிடியா. எங்களோட பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் மாணவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா. கபராளிகளாக இருக்கக்கூடிய இந்த மக்பரால் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சிடியா. உண்மையான ஹக்கான மனிதர்களாக எங்களை ஆக்கிறியா. உண்மையாக ஆக்கிறியா. யாழ் எங்களுக்கு உண்மையான தக்குவா பயபக்தி எங்களுக்கு தந்து ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.